எப்பயும் இல்லாததை எனக்கு அவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்தியா டு ரஷ்யா நான் ஃப்ளைட்டில் வரும்போது ஏர் அரேபியா நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்போவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டே வந்துட்டு எங்களுக்கு டெர்மினலில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் செக்இன் பண்ணால் பேக் வந்து எனக்கு செக்இன் லக்கேஜ் மட்டும் எனக்கு 33 kgs இருந்துச்சு. அது கரெக்டாக 30 தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணாங்க, 1 kgக்கே 1800 ஆகும். ஸோ அதனால ஒரு சில திங்ஸ்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு மறுபடியும் நான் லக்கேஜை தள்ளிட்டு போய் ஒரு சில திங்ஸ்லாம் கொடுத்துட்டு அகைன் வந்தேன். ஏன்னா 1 kgக்கே 1800 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா இமிக்ரேஷன், அது ஒரு கியூ. அதை முடிச்சுட்டு உள்ளே போனால் அகேன் கேபின் லக்கேஜ், அது அகேன் செக்இன் பண்ணும்போது எலக்ட்ரானிக்ஸ்லாம் வெளியே எடுத்துட்டு இல்லை பேக்கில் சிசர் காட்டுது, மறுபடியும் செக்இன் பண்ணாங்க. மறுபடியும் என்ன இருக்குது, சிசர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடினாங்க. பார்த்தா சிசர்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு. ஃபுல் எனர்ஜி எனக்கு அப்படியே ட்ரெயின் ஆயிடுச்சு. அந்த டென்ஷனில் பார்த்தா பேக்கு கூட ஒரு ஜிப்பு பிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஜிப்பை வச்சு மேனேஜ் பண்ணேன். பட் எனிவே எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறமா ஆனால் என் கூட ஒரு ஜூனியர் பையன் மீட் பண்ணேன். அப்போ தான் இமிக்ரேஷன் கியூவில் 3rd year அப்போ தான். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி கூட இருந்தான். ஸோ இந்த வாட்டி எனக்கு ஜேர்னி இவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு.